ஓம் நம சிவாய போற்றுவோம். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, எல்லாம் முடிந்துவிட்டது என்று கவலைப்படாதே. இனிதான் உன் வாழ்க்கையில் விளக்கேற்றப் போகிறேன். உனக்கு தேவையில்லாததை நான் அகற்றிவிட்டேன். அதற்காக கவலைப்படாதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் லட்சியத்தில் இருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ நிச்சயம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய். அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நீ வெளியே வருவாய் குழந்தையே. நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்வின் பயணம் இருக்கும் குழந்தையே. வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. நீ பிறரிடம் எவ்வாட்டம் ஆடுகிறாயோ அதை ஆட்டத்தை கர்மாவும் உன்னிடமாடும். ஆகவே ஆடும் ஆட்டம் நல்லாட்டமா கல்லாட்டமா என்பதில் கவனம் தேவை குழந்தையே. நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான்தான். இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ அதை பற்றி கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் உச்சரி. உன் கவனத்தை என் மீது செலுத்து. உன்னை அனைத்து கஷ்டத்தில் இருந்து நான் பாதுகாப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல். உன் நம்பிக்கை உன்னை காக்கும். நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும். என் பக்தனின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிரப்புவேன். என் பக்தருக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும். எல்லாம் இனிமையான செய்தியே உன்னிடம் வந்து சேரும். உனக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே. உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பவை புதிர் கொண்டு இருக்கிறதா? உன் மனதில் இருப்பது ஒன்று, வெளியில் நீ நடப்பது வேறொன்று என்று திகழ்கின்றதா? உன் கையில் இருந்து எல்லாம் நழுவுவது போன்று தோன்றுகிறதா? கண்மணி, எல்லாம் மாறும் தங்கமே, கவலைப்படாதே செல்லமே. அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்பில் தோல்வி ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே செல்லமே. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா? இவற்றுள் எல்லாம் உன்னுள் கொட்டி கிடக்கின்றது. நீ ஏங்கும் அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றும் கவலைப்படாதே தங்கமே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே தங்கமே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவது என்னால் தாங்க இயலவில்லை குழந்தையே. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பது
சில நிகழ்வுகளை உன் முன் திகழ்த்தினேன். இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே. உன் கண் முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை காண்பிக்கப் போகிறேன் செல்லமே. ஒரு நாள் உன் அன்பிற்காக நிச்சயமாக அவர்களை ஏங்கி நிற்கப் போகின்றார்கள். அது நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்வில் தொழில் சறுக்கல்கள் கஷ்டங்களை சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம். 4 படி ஏறினால் 2 படி சறுக்கும். உன் 2 படி சறுக்கல் 4 படி முன்னேற அதை தாங்கும் சக்தியாயிரு. அடி பின்னே வைத்துள்ளாய், அது தோல்வியே கிடையாது குழந்தையே. வெற்றி பெற்றவர்களுக்கு தான் உழைப்பின் அருமை புரியும். ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை நீ. பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும் குழந்தையே. ஆனால் அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை நீ நடக்கின்ற முறை பார்த்து தருவேன். தீர்வு உன் கையில்தான். உனக்கு நல்லதொரு வாழ்வை தானே நான் தந்தேன். பின் ஏன் எப்பொழுதும் அதில் குறை காண்கிறாய் குழந்தையே? நிச்சயம் நல்லதே நடக்கும். என் வாழ்வில் என்னதான் நடக்கின்றது அப்பா? ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் மறுநாளை அழ வைக்கிறதே. இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று கேட்கிறாய். முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து. நான் கூறுவதை கவனமாக கேள். தினமும் என்னை நினைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உன் வேலைகளை சரியாக செய்து முடி. உன் அன்பை புரிந்தவர்களிடம் மட்டும் உன் அன்பை காட்டு. என் இஷ்டத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை எனில் என் மனம் எப்படி எனது வேலையை செய்யும் என்று கேட்கிறாயா தங்கமே? உன் வாழ்க்கையை நீதான் வாழ முடியும் செல்லமே. அதனால் தான் சொல்கிறேன், நீ நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. உன் வேலையை நீ செய். எந்த வேலையையும் மிச்சம் வைக்காதே. சிரித்த முகத்தோடு இரு. என்றும் புன்னகையுடன் இரு செல்லமே. எதற்காகவும் கலங்காதே. அப்படி இருந்தால் எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் செல்லமே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், அதை காதில் வாங்கி கொள்ளாதே செல்லமே. உன் வாழ்க்கையில் நிம்மதியை நீதான் அமைத்து கொள்ள முடியும். அது உன் கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர் உனக்கு ஏற்படுத்திய பிரச்சனை நினைத்துதானே இந்த குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டாய். அவர்கள் முன் நீ அழுவதை பார்த்து ஆனந்தமாயிருக்கிறார்கள் அல்லவா? அதே சமயம் நீ அந்த மன உளைச்சலை என்னிடம் கூறிவிட்டு மறந்து விட்டால் அதை நான் பார்த்து கொள்வேன் செல்லமே. நீ முகமலர்ச்சியோடு இருந்தால் மட்டும் போதும். அவர்களுக்கு மனம் குழம்பி தவிக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சிரித்த முகம்,
பூத்த பூவாயிரு. உன் எண்ணத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள். உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்ட அல்லவா, நான் பார்த்துக் கொள்கிறேன். அதை உன் கைகளில் தர வேண்டியது என் பொறுப்பு தங்கமே. உன் அப்பா சொல்வதை நினைவில் இருக்கிறதா? அப்படியானால் எனக்காக இப்பொழுது புன்னகை செய். சிரித்து விட்டாய் என் தங்கமே. உன் அப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும். சங்கடங்களை சந்தித்து சந்தித்து மனம் சோர்ந்து விட்டாய் குழந்தையே. இன்று நடக்குமோ இல்லை நாளை நடக்குமோ என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து அழுத்து விட்டாய் குழந்தையே. என்றுதான் நடக்கும், எப்பொழுதுதான் நடக்கும் என்ற வெறுமை உன் மனதில் சூழ்ந்து விட்டது குழந்தையே. நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நடக்கும்போது நடக்கட்டும் என்றெல்லாம் இந்த வாழ்க்கையை சலித்து கொண்டு விட்டாய் என் கண்மணியே. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் தங்கமே. இப்பொழுது இந்த நொடி நீ எதுவும் செய்யாதே. உன் கவலைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் என எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இதோ உன் தந்தையின் மடியில் சற்று ஓய்வு எடுத்துக்கொள். இப்பொழுது உன் மனதில் ஆயிரம் குழப்பங்கள் நிறைந்து இருக்கிறது. ஆயிரம் சங்கடங்களுடனே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் குழந்தையே. நீ இப்பொழுது இருக்கும் மனநிலையில் எங்கு செல்ல வேண்டாம். என்னை மட்டும் வழிபடு. மனம் அமைதியான பிறகு மற்றதை யோசிக்கலாம். அதுவும் நானே தக்க சமயத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். உன் எதிர்காலம் இன்னும் முடியவில்லை, இப்பொழுதுதான் ஆரம்பித்துள்ளது. அனைத்தையும் என் கையில் விட்டுவிடு. நிச்சயமாக இரு, இது நடந்தே தீரும். எதையும் யோசித்து கொண்டே இருக்காதே குழந்தையே. கலங்கிய நீர்நிலை போல் உன் மனம் இப்பொழுது கலங்கி இருக்கிறது. இந்த குழப்பமான மனநிலையில் எந்த முடிவையும் உன்னால் தீர்க்கமாக எடுக்க முடியாது. சரியான முடிவையும் உன்னில் சிந்திக்கவும் முடியாது. என்னதான் நடக்கிறது, என்னதான் நடக்கும் என்று புரியாத மனநிலையில் நீ இருக்கிறாய். தினமும் உன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடு தான் இருக்கிறாய். உன் மனதில் என் மீதான நம்பிக்கை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதைவிட பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது. இந்த நம்பிக்கை எல்லாம் பலித்து விடுமா? நம் கனவுகளெல்லாம் நிஜமாகி விடுமா என்று நித்தமும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த கற்பனைகள் எல்லாம் கனவாகி போய்விடுமோ அல்லது நிஜமாக நம் வாழ்வில் நிகழுமா என்றெல்லாம் அதிகமாக குழம்பிக் கொண்டு இருக்கிறாய். சில சமயங்களில் எல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும் என்று உறுதியாக இருக்கிறாய். ஆனால் பல சமயங்களிலும் நடக்காமல் போய்விடுமோ? எதிர்மறையாக ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று தானே நினைக்கிறாய்? எதற்காகவும் குழம்பிக் கொண்டு இருக்காதே மகளே. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்காக பயம்? என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. நாம் இருக்க பயமேன். ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. நல்லதே நடக்கும்.